வணக்கம் and welcome to Mari IAS Academy. இன்னைக்கு நாம TNPSC Group 2A Mainsக்கு நாம வந்து ஜெனரல் இங்கிலீஷ் வந்து பார்க்க போறோம். சோ வந்து பாத்தீங்கன்னா பார்ட் A, பார்ட் B and பார்ட் C அப்படினு சொல்லிட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2A பேப்பர் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிக மார்க்ஸ் நம்ம எதுல வந்து கிடைக்குது, அதிக क्वेश्चंस வந்து எதுல கேக்குறாங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷ் ஆர் ஜெனரல் தமிழ் இதுல வந்து கிட்டத்தட்ட 60 क्वेश्चंस வந்து கேக்குறாங்க. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜெனரல் இங்கிலீஷ் நம்ம பத்தி பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 60 क्वेश्चंस வந்து ஜெனரல் இங்கிலீஷ்ல தான் கேட்க போறாங்க. சோ குரூப் 2ல 2A நம்ம அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணனும், நமக்கு நிறைய இடத்துல நம்ம வந்து போஸ்டிங் வாங்கணும் அப்படினு சொல்லிட்டோம்னா கிளியர் பண்ணனும்னா கண்டிப்பா நம்ம வந்து இங்கிலீஷ் ஆர் தமிழ்ல வந்து 60 क्वेश्चंस வந்து கேட்க போறாங்க. அந்த 60ல 60 வரைக்கும் நம்ம கண்டிப்பா நம்ம போட்டே ஆகணும். சோ அதுக்காக நம்ம வந்து சிலபஸ் படி நம்ம வந்து 2A ல ஜெனரல் இங்கிலீஷ் நம்ம பார்க்க போறோம். சோ அடுத்து ஜெனரல் தமிழ் மத்த டாபிக்ஸ்லாம் அடுத்து ரெகுலரா வீடியோஸ்ல வரும். சோ ரெகுலரா வந்து பாருங்க. சோ ஜெனரல் இங்கிலீஷ்ல நம்ம மெயினா வந்து படிக்கிறது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாமே கிராமர் தான். ஜெனரல் இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் தமிழ் ரெண்டுமே வந்து கிராமர் இலக்கணத்தை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இல்ல ஜெனரல் இங்கிலீஷ்ல நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் லெவல் பேசிக் கிராமர் நம்ம படிக்கணும். 6th ல இருந்து 12th வரைக்கும் வந்து நம்ம வந்து கிராமர் வந்து படிக்கணும். புக்ஸ் எடுத்து நீங்க ரெகுலரா வந்து ரீட் பண்ணுங்க, கிராமர் வந்து புக்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா previous year question paper, previous year syllabus எல்லாமே previous year question paper வந்து எக்கச்சக்க क्वेश्चंस இருக்கு. சோ ஜெனரல் இங்கிலீஷ் நீங்க நெட்ல டவுன்லோட் பண்ணாலும் நம்ம வெப்சைட்ல ஃபாலோ பண்ணாலும் நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணாலும் நம்ம வந்து ரெகுலரா வந்து இங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா previous year question paper வந்து சால்வ் பண்ண போறோம். அதுல இருந்து மேக்ஸிமம் 95% வந்து क्वेश्चंस வந்து அதுல இருந்து கேட்பாங்க. அதனால ரெகுலரா ரெண்டு விஷயம் பண்ணணும். ஜெனரல் இங்கிலீஷ்ல நீங்க 60 क्वेश्चन ஃபுல் மார்க் வாங்கணும்னா நீங்க 6th ல இருந்து 12th வரைக்கும் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்க படிக்கணும், சால்வ் பண்ணணும். அப்புறம் previous year question paper வந்து நீங்க ரெகுலரா வந்து டெய்லி நீங்க ஒரு क्वेश्चन பேப்பர் எடுத்து ஜெனரல் இங்கிலீஷ் ஆர் ஜெனரல் தமிழ் வந்து கிராமர் மட்டும் நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை டாபிக் கொடுத்திருக்காங்கன்னா 22 டாபிக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜெனரல் இங்கிலீஷ்ல மொத்தம் 22 டாபிக்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த 22 டாபிக்ஸ்ல நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது இல்ல புதுசா படிக்கிறது அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு 3 டாபிக்ஸ் மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன் கொடுத்திருக்காங்க பாருங்க, match the following words and phrases in column. So meanings தான் synonyms தான், ஆனா அந்த phrasal verbs இல்ல idiom phrases சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. சோ இத வந்து நீங்க புதுசா வந்து படிச்சா ஆகும். இப்போ வந்து பாருங்க phrasal verb அந்த மாதிரி கேட்பாங்க. சோ called on அப்படினா அது metன்னு அர்த்தம். அது மாதிரி called forனா என்னது demandன்னு அர்த்தம். called off அப்படினா cancelன்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி phrasal verb கேட்பாங்க. idiom phrases வந்து கேட்பாங்க. அத வந்து நீங்க வந்து இத வந்து நம்ம தனியா வந்து படிக்கணும். தனியா வந்து இது படிக்கணும். அடுத்து கொஞ்சம் இந்த 22 டாபிக்ஸ்ல கொஞ்சம் கஷ்டமான டாபிக்ஸ் சொல்லி பார்த்தோம்னா synonyms and antonyms தான். சோ இந்த 3 டாபிக் வந்து கொஞ்சம் கஷ்டமானது. ஏன்னா நம்ம புதுசா படிக்கணும், மெமரைஸ் பண்ணணும். இதுல பர்టిక్యులரா வந்து ஆன்டனிம் தான் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா கேக்குற மாதிரி வச்சிருப்பாங்க. ஏன்னா ஆப்ஷன்ல 3 சினானிம் கொடுத்துட்டு ஒருத்தர் மட்டும் ஆன்டனிம் வந்து கேட்பாங்க. அதனால நமக்கு கஷ்டமான டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 3 தான். ஏன்னா இந்த சினானிம்ஸ் மீனிங் தான் கொஞ்சம் கஷ்டமான டாபிக். சோ அதை மட்டும் தான் படிக்கணும். வேற என்ன நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபார்ம் பண்றவே பார்த்தோம்னா வேற எதுவுமே இல்லை. அப்புறம் இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் அதை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது எல்லாமே நம்ம புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே பிலிம்ஸ்ல படிச்சதுதான், ஆனா இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிக்கணும். ஏன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 60 क्वेश्चंस வந்து கேட்க போறாங்க, 60 क्वेश्चंस கேட்க போறாங்க. மொத்தம் எத்தனை டாபிக்ஸ் இருக்கு? 22 டாபிக்ஸ் இருக்கு. சோ ரஃபா ஒரு டாபிக்ல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 क्वेश्चंस வந்து கேட்கலாம்னு வெச்சுக்கோங்க. ரஃபா வந்து ஒரு டாபிக்ல வந்து 3 क्वेश्चंस வந்து கேட்கலாம். அதனால நமக்கு வந்து இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிக்கணும். அப்புறம் சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், அப்புறம் phrasal verb வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிக்கணும். மத்த எல்லா டாபிக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா இருக்க கிராமர் தான். சோ 4th டாபிக் பாருங்க, prefix and suffix. நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதுதான் prefix and suffix 4th டாபிக் இருக்கு. அப்புறம் வந்து article a and the definite indefinite சொல்லி படிக்கிறோம்ல. சோ article படிக்கிறோம். அதுக்கப்புறம் preposition படிக்கணும். அப்புறம் question tag, அப்புறம் current tense, so present tense, past tense, future tense அந்த மாதிரி பார்க்கணும். அடுத்து select the correct voice, so active voice, passive voice அந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்பாங்க. அடுத்து பாருங்க fill in the blanks, infinite, gerund, participle. so ing வந்துச்சுனா gerund, அப்புறம் வந்து infinite to infinity சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் present participle, past participle நம்ம அந்த இருக்கு. அடுத்து identify the sentence pattern, subject, verb, object. so SVO வா, SVIO, DO வா, இல்ல SVC யா, SVA யா, so அந்த மாதிரி கான்செப்ட் தான் இருக்கும். so அதுவும் பேசிக் தான். அப்புறம் homophones, so சவுண்ட் வச்சு கொடுத்திருப்பாங்க. so அதுவும் ஈஸி தான். homophones வந்து ரொம்ப ஈஸி தான். idle, ideal, idle, IDLE, IDOL, அப்புறம் IDEAL. so அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்திருப்பாங்க. அது homophones. அடுத்து error spotting. error spotting வந்து articles,
preposition, noun, verb, adjective, adverb. So இத வந்து எரர் ஸ்பாட்டாக கொடுத்திருப்பாங்க. அதை வந்து பார்க்கணும். ஸோ இப்போ இதுல கூட கேட்டிருந்தாங்க 1 rupee note and 1 rupee note அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது வந்து எரர் ஸ்பாட். அடுத்து வந்து பாருங்க select the correct sentence. இது எரர் ஸ்பாட் வேணா select correct sentence. அடுத்து இது கஷ்டமான டாபிக் என்ன பண்ணுங்க ஆன் தி ஸ்பாட்ல உங்களுக்கு இது பண்ணாதான் find the odd words. இது கொஞ்சம் நல்லா பிராக்டீஸ் பண்ணணும். find the odd words வந்து இத கொஞ்சம் கஷ்டமானது. இருக்கிறதுலயே நமக்கு வந்து ஈஸியா கன்ஃபியூஸ் ஆற மாதிரி கேக்குற क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா find the odd words. இது வந்து verb-ஆ, noun-ஆ, adjective-ஆ, adverb-ஆ அப்படிங்கறது நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ்ல எழுதிருப்பீங்க முன்னாடி ஜெனரல் இங்கிலீஷ்ல. அந்த இடத்துல क्वेश्चन நமக்கு வந்து டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே ஆன்சர் வந்து பொருத்து போற மாதிரி இருக்கும். அதனால இந்த டாபிக் மட்டும் நான் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா எஃபர்ட் படிக்கணும். சோ இந்த சினானிம்ஸ் ஒரு டாபிக் நல்லா படிக்கணும். odd words அது ரொம்ப முக்கியமானது. சோ either odd one out இது வந்து கொஞ்சம் கஷ்டமான டாபிக் தான். இது கொஞ்சம் படிக்கணும். அப்புறம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் அது கொஞ்சம் நீங்க எக்ஸாம் போடணும். அடுத்து plural form. சோ பாக்டீரியா, ஃபர்னிச்சர் அந்த மாதிரி பேசிக்கா இந்த மாதிரி சிம்பிளானதா plural formல கேட்பாங்க. அப்புறம் ஐடென்டிஃபையர் சென்டென்ஸ் கொடுத்திருக்க சென்டென்ஸ் வந்து சிம்பிளா, காம்பவுண்டா, காம்ப்ளெக்ஸா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி கேட்பாங்க. சென்டென்ஸை கூட இப்ப மாத்தி கேட்கறது இல்ல. ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துட்டு காம்பவுண்ட்ல மாத்துங்க, காம்ப்ளெக்ஸ்ல மாத்துங்க அந்த மாதிரி கூட கேட்கறதே இல்ல. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது சிம்பிளா நீ ஐடென்டிஃபை பண்ணணும், காம்பவுண்டா ஐடென்டிஃபை பண்ணணும், இல்ல காம்ப்ளெக்ஸான ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த மாதிரி தான் இருக்க போகுது. அடுத்து ஐடென்டிஃபையர் கரெக்ட் டிகிரி. இதுவும் அதே மாதிரி தான். பாசிட்டிவ் டிகிரியா, கம்பேரிட்டிவ் டிகிரியா, சூப்பர்லேட்டிவ் டிகிரியா மட்டும் தான் பார்க்கணும். இதுலயும் உங்க கன்வெர்ட் பண்ண சொல்ல போறது இல்லையா. அடுத்து பிளெண்டிங் வேர்ட்ஸ். சோ இது வந்து ஈஸி தான். மோட்டார்வே பிளஸ் ஹோட்டல் கொடுத்திருப்பாங்க. அதாவது நம்ம மோட்டல்னு சொல்லுவோம். அப்புறம் ஹெலிகாப்டர் பிளஸ் ஏர்போர்ட் சொல்லுவாங்க. அதை நம்ம ஹெலிபோர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ நியூஸ் பிளஸ் பிராட்காஸ்ட் அப்படி சொல்லுவோம், நியூஸ் காஸ்ட் சொல்லுவோம். சோ அந்த மாதிரி வந்து பிளெண்டிங் வேர்ட்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தோன்னே நமக்கு ஆன்சர் போட்டோம். அடுத்து வந்து பாருங்க ஃபார்ம் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இது நம்ம எக்ஸாம்பிள் தான் நம்ம போட்டுடலாம். நவுனா, வெர்பா, ஜெருனா, நவுனா அந்த மாதிரி கேட்பாங்க. வெர்ப் பிளஸ் வெர்ப், நவுன் பிளஸ் நவுன் அந்த மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் ஈஸியா அதெல்லாம் நம்ம போட்டுடலாம். சோ அடுத்து வந்து பாருங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். இது கொஞ்சம் டவுட்டா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நிறைய கோ பண்ணணும். கொஸ்டின்ல வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் கொடுத்திருப்பாங்க, அது பிரிட்டிஷ்ல கன்வெர்ட் பண்ணணும். பிரிட்டிஷ்ல கொடுத்ததை அமெரிக்கன்ல வந்து கன்வெர்ட் பண்ணணும். அடுத்து வந்து ஜெனரல் காம்ப்ரிஹென்ஷன். சோ அந்த ஸ்பாட்ல நம்ம வாசிச்சு அதுல கொஸ்டின் கேட்பாங்க. இந்த தடவை பிலிம்ஸ்ல கேட்ட கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. சோ அந்த மாதிரி ஜெனரல் காம்ப்ரிஹென்ஷன் வந்து கேட்பாங்க. சோ ஓவரால் இங்கிலீஷ்ல வந்து 22 டாபிக்ஸ் தான் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு டாபிக் நம்ம வந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறது வாய்ப்பாலையும் மொத்தம் வந்து 60 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. இதுல நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், 60க்கு 60 மார்க் வாங்கணும்னா நீங்க வந்து எந்த டாபிக் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மீனிங்ஸ். இந்த மீனிங்ஸ்ல நீங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். சோ மீனிங்ஸ் அண்ட் சினானிம்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா இந்த மீனிங்ஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அப்புறம் வந்து இந்த ஆட் வேர்ட் அவுட் அந்த டாபிக்ல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்க பழைய क्वेश्चन பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணா போதும். அப்புறம் 6 to 12 வரைக்கும் நீங்க வந்து புக் பேக் எக்ஸசைஸோ எக்ஸாம்பிள் வந்து சால்வ் பண்ணணும். சோ இதை நீங்க கண்டிப்பா இந்த மெத்தட் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா இங்கிலீஷ்ல 60க்கு 60 क्वेश्चन வந்து கண்டிப்பா நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா போட்டுடலாம். அடுத்த ரீசனிங் இருக்கும். ரீசனிங்ல 60ல கண்டிப்பா 35 வரைக்கும் நம்மளால ஈஸியா வந்து சால்வ் பண்ண முடியும். சோ இந்த 100 क्वेश्चंसல நம்மளால கண்டிப்பா 98 99 வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம 100 கூட நம்மளால சால்வ் பண்ண முடியும். இந்த 100 நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க, 100 क्वेश्चन நம்ம எடுத்துட்டோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். அதனால நீங்க வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ஜெனரல் இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் தமிழுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிங்க. கண்டிப்பா நம்மளால கிளியர் பண்ண முடியும். அடுத்து நம்ம வந்து ரெகுலரா வந்து சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டாபிக் வைஸா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5க்கு சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்குள்ள நம்ம கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி மதுரை IAS அகாடமில கமிங் சண்டே வந்து குரூப் 2A ஃப்ரீ ஓரியன்டேஷன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். அதே மாதிரி வந்து கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ கிளாஸஸ் நடக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு புக் மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே வந்து உங்களுக்கு அதுவே வந்துடும். ஸோ ஆன்லைன் எக்ஸாம் எழுதுற மாதிரி அதுவே வந்துடும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. மார்க் குறைஞ்சிருக்கு உங்களுக்கு வந்து ஆஸ்லேஷன் மைண்ட்ல வந்து வச்சுக்கிறாங்க. 200 क्वेश्चन प्रीलिम्सல நீங்க வந்து ஒரு 150 क्वेश्चन அந்த ரேஞ்சில போட்டுருந்தீங்க அப்படின்னா நீங்க ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. பை சான்ஸ் பை லக்ல வந்து நமக்கு வந்து பார்டர்ல இருந்தா கூட சில சமயம் வந்துருச்சுன்னா நம்ம வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்மளால படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால எப்படி இருந்தாலும் இந்த ஃபீல்டு தான் முடிவாயிருச்சு அப்படின்னு நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு திங்க் பண்ணிட்டீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை நீங்க கிளியர் பண்ணலைன்னா கூட உங்களுக்கு வந்து அடுத்த வருஷத்துல உங்களுக்கு வந்து குரூப் 2ல வந்து யூஸ் ஆக போகுது, குரூப் 4லயும் யூஸ் ஆக போகுது. அதனால வந்து டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனல் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து வந்து வேர் டு ஸ்டடி நம்ம சொல்லுவோம், அதுவும் பாருங்க. கண்டிப்பா இந்த வருஷம் குரூப் 2 இல்ல 2A வந்து கண்டிப்பா உங்களோட போஸ்டிங் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.